ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 97வது பாடல் பார்க்க போறோம். பணித்தது புரிவன் என்னா பார்த்திபன் எழுந்து பொங்கி பிணித்தனன் சுரபிதன்னை பெயர் உழி பிணியை வீட்டி மணித்தடன் தோழினார்க்கு கொடுத்தியோ மறைகள் யாவும் கணித்த எம் பெருமை என்ன கலைமறை முனிவன் சொல்வான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பார்த்திபன் அது கேட்டு கௌசிக மன்னன் பணித்தது புரிவன் முனிவன் சொன்ன மொழிப்படியே செய்வேன் என்னா என்று எழுந்து பொங்கி உற்சாகத்தோடு எழுந்து சுரபிதன்னை பிணித்தனன் அந்த காமதேனுவை பிணித்து கொண்டு பெயர் ஒழி புறப்படும் பொழுது பிணியை வீட்டி அந்த பசு கட்டை அறுத்து கொண்டு வசிஷ்டனை நோக்கி மறைகள் யாவும் கணித்த எம் பெருமை வேதங்கள் எல்லாம் ஆராய்ந்து அளவிட்டு அறிந்த எம் பெருமானே மணித்தடம் தோழினார்க்கு அழகிய தோள்களையுடைய விஸ்வாமித்திரனுக்கு கொடுத்தியோ என்னை அழித்து விட்டாயோ என்ன என்று கேட்க கலைமறை முனிவன் தர்ம நூல் முதலிய கலைகளையும் வேதங்களையும் அறிந்த வசிஷ்டன் சொல்வான் விடை கூறுபவன் ஆனான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, இது வர்க்கலை உடையன் யானோ வழங்கலன் வருவதாகின் கொற்கொள் வேல் உழவ நீயே கொண்டு அகல்க அப்படின்னு. அதாவது நான் கொஞ்ச நேரம் மௌனியாக இருந்து விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொடுக்கறது மரபு கிடையாது. கோதானம் முனிவன் வந்து ராஜாக்கு செய்யக்கூடாது. அதனால அந்த பசுமாடு சுரபி வருவதாக இருந்தால் நீ கூட்டிக் கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு சொல்லியிருப்பாரு அப்படின்னு போன பாட்டுல பார்த்தோம்ல. அதை தான் இங்க பணித்தது. அதை தான் இங்க நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எந்திருந்து சுரபிய வந்து கூட்டிக் கொண்டு விஸ்வாமித்திரன் செல்ல முயற்சிக்கும் பொழுது அந்த கட்டை அவிழ்த்து கொண்டு சுரபி மறுபடியும் வசிஷ்டர்கிட்டயே சென்று இந்த மாதிரி நீங்க வந்து என்னைய கொடுத்துட்டீங்களா, விஸ்வாமித்திரர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சுரபி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது மறுபடியும் வசிஷ்டர் அதற்கு பதில் சொல்றாரு. அது இனிமே வரும் பாடல்கள்ல நம்ம பார்க்க போறோம். இங்க வசிஷ்டரை பத்தி சொல்லும் பொழுது என்னன்னு சொல்றாரு, மறைகள் யாவும் கணித்த எம் பெருமை அப்படின்னு. அதாவது வேதங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து முழுவதுமாக புரிந்த முனிவனே அப்படின்னு. அதையேதான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் கம்பர் வலியுறுத்துறாரு. கலைமறை முனிவன் சொல்வான் அப்படின்னு. கலை அது என்ன கலை மறை முனிவன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, கலைகளாக இருக்கட்டும், வேதங்கள் மறைனா வேதங்களாக இருக்கட்டும், இந்த தர்ம நூல் எல்லாத்தையுமே முழுவதுமாக அறிந்த வசிஷ்டன் அப்படின்னு. ஏன்னா 574வது பாடல் அதுல என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு காரணம் சொல்லும் பொழுது 2 காரணத்துல ஒரு காரணம் என்ன சொல்லியிருப்பாரு விஸ்வாமித்திரர், தீதரு குணத்தால் மிக்க செழு மறை தெரிந்த நூலோர் மேதகு பொருள்கள் யாவும் வேந்தருக்கு என்கை தன்னால் அப்படின்னு. அதாவது வேதம் படிச்சவங்க ஆன்றவர்கள் சான்றவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த இருக்கிறதுலே உயர்ந்த பொருள் அந்த நாட்டு ராஜாக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால நான் சுரபியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு தானே கேட்பாரு. அதையே ஒரு காரணமா சொல்லி வேதங்கள் படித்த நான் தான் சொல்றேன் முனிவன் ராஜாக்கு கோதானம் கொடுக்க கூடாது, அதனாலதான் வந்து கூட்டிட்டு கொண்டு நீ அதுவா பசுமாடா வந்ததுன்னா நீ கூட்டி கொண்டு செல்லலாம் அப்படின்னு அதனாலதான் சொல்லியிருப்பாரு. அந்த வேதம் நீ படிச்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கூட நான் படிச்சவன் நானும் தான் வேதம் படிச்சிருக்கேன், நான் சொல்றேன் கொடுப்பது தகாது அப்படின்னு தானே இவர் வாதிடுவாரு. அதனாலதான் இங்க மீண்டும் மீண்டும் கலைமறை முனிவன் அப்படின்னு வசிஷ்டரையே சொல்றாரு. இந்த இடத்துல பிணியை வீட்டி அப்படின்னு வருது இல்ல, அந்த கட்டை அவிழ்த்து கொண்டு பசுமாடு வசிஷ்டரிடம் சென்றது அப்படின்னு. அந்த இடத்துல வீட்டுதல் அப்படின்னா விடுவித்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி விஸ்வாமித்திரனை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அதாவது எப்பேற்பட்ட தோள் கொண்ட மன்னன் அப்படின்னா மணித்தடம் தோழினார்க்கு அப்படின்னு. அந்த இடத்துல மணி அப்படிங்கிறது கருவியாகு பெயர், ரத்ன அணிகள் கொண்டுள்ள அப்படிங்கிற அந்த அப்பேற்பட்ட தோளை உடையவனே அப்படின்னு.
இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆகுபெயர்களின் வகைகள் பல தடவை பார்க்கும் பொழுது கருவி ஆகுபெயர் அப்படிங்கிறது நான் குறள் படிச்சேன் அல்லது நான் திருவாசகம் ஓதினேன் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல குறள் வெண்பாவால் ஆன திருக்குறளை தானே குறிக்கிறது. ஆனா அது குறள்ங்கிறது ஒரு வகையான வெண்பா வகை. எப்படி அது செய்யக்கூடிய கருவியை அதுவாகவே ஆகி வருமோ அதுதான் கருவியாகவே. அந்த மாதிரி இங்க எப்பேற்பட்ட தோல், மணித்தோழினாய் அப்படின்னா அங்க மணி ரத்னங்கள் கொண்ட தோள்கள் அப்படின்னு ரொம்ப உயர்வாக. ராஜா எப்பவுமே சாதாரண தோளோட இருக்க மாட்டான்ல, ரத்னங்கள்லாம் இருக்கும்ல. அதனாலதான் இங்க மணித்தடம் தோழினார்க்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வனித்தது புரிவன் என்னா பார்த்திபன் எழுந்து பொங்கி பிணித்தனன் சுரபிதன்னை பெயர் ஒழி பிணியை வீட்டி மணித்தடன் தோழினார்க்கு கொடுத்தியோ மறைகள் யாவும் கணித்த எம் பெருமை என்ன கலைமறை முனிவன் சொல்வான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.